அலிஃப் லாம் மீம்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? தாலிகல் கிதாபு அப்படின்னு போட்டு அதுக்கு அர்த்தம் போட்டிருப்பாங்க. அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா அலிஃப் லாம் மீம் தான் இருக்கும், அதுக்கு அர்த்தம் இருக்காது. மொழிபெயர்ப்புனா இங்க ஒரு மொழி அரபியில இருக்குது, அது தமிழ்ல வரணும்ல, அதையே தூக்கி எழுதி வச்சிருப்பாங்க தமிழ்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நேரடியாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அது அரபியில இருக்கிற சில தனித்த எழுத்துக்கள். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து, அரபியில இருக்கிற எழுத்து. ஆனா இந்த எழுத்துக்கள் பொருளற்றவை அல்ல. அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இவ்வாறு பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் நபிகளார் காலத்துல அரபியர்களிடத்துல இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய. அதனாலதான் அலிஃப் லாம் மீம்னு சொல்லும் பொழுது என்னப்பா அர்த்தமே இல்ல, பொருளே இல்ல, வெறும் அரபியில இருக்கிற சில எழுத்துக்களை போட்டு சொல்றிய, நீ என்ன கிறுக்குத்தனமா உளர்ற என்று யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. உண்மையில அது புதுமையா இருந்திருந்தா, பொருளற்றதா இருந்திருந்தா கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப யாரும் கேள்வி கேட்கல என்பதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, அந்த சமூகத்துல இது ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, இப்படி எழுதுகிற இப்படி பேசுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறதுன்னு விளங்குது ஒண்ணு. சரி, அது என்ன பழக்கம் அப்படின்னு தேடி பார்த்தா, அரபு இலக்கியங்களை பழைய இலக்கியங்களை தேடுனா அரபியர்களிடத்துல கவிதைகள் நல்ல வித்தியாசமான சில எழுத்துக்கள் ஆக்கங்களை அவங்க உண்டாக்குனாங்கன்னா, அப்ப அவங்க மக்கள் மத்தியில ஒரு சவாலை முன்வைப்பாங்க. என்ன சவால்? நான் இப்படி ஒண்ணு எழுதிட்டேன், இப்படி ஒரு புதிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பை நான் எழுதி இருக்கிறேன், முடிஞ்சா எவனா இதே மாதிரி எழுதி கொண்டா பார்க்கலாம், இப்படி ஒரு சவாலை முன்வைப்பாங்க. இந்த சவாலை முன்வைப்பதற்கு இந்த தனித்தனி எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. இந்த எழுத்துக்களை முன்னாடி போடுவாங்க, அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா சாத் லாம் மீம் எழுதுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தம்பி உனக்கு இந்த அலிஃப் தெரியும், இந்த லாம் தெரியும், இந்த மீம் தெரியும், இந்த ஜீம் தெரியும், இந்த ஹா தெரியும், அரபியில உனக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சுதான் நான் இந்த கவிதையை தொகுத்து இருக்கிறேன், இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறேன். உனக்கு தெரியும்ல, தைரியம் இருந்தா, ஆற்றல் இருந்தா, திராணி இருந்தா அதே எழுத்துக்களை வச்சு நீ உனக்கு கொண்டா பார்க்கலாம் என்பது அந்த எழுத்துக்களுடைய அர்த்தம். எழுத்துக்கு தனி அர்த்தம் இல்லை, அது சவால் விடுகிற ஒரு கோரிக்கை. அது தெரியும் தானே உனக்கு, அலிஃப் தானே, அலிஃப் தெரியும்ல, லாம் தெரியும்ல, மீம் தெரியும்ல, ஹே தெரியும்ல, உனக்கு என்ன தெரியுமோ அந்த எழுத்தை வச்சுதான் நான் இப்படி உன்னை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு திராணி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு புக்கை நீ எழுதி பார்க்கலாம் என்பது இந்த தனித்த சொற்களுக்கான எழுத்துக்களுக்கான அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இந்த அர்த்தத்துல அவங்க பயன்படுத்துறாங்க. அதே அர்த்தத்துலதான் அல்லாஹ் பயன்படுத்துறான். அலிஃப் லாம் மீம் போட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், உனக்கு தெரியும்ல, அரபியில இருந்த 28 எழுத்துல வச்சுதான் நான் இந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறேன், எவனுக்காவது அதுக்கான திராணி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டா பார்க்கலாம் என்று சவால் விடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சில சில இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறான். தனித்த பொருள் இல்லை, ஆனால் அதற்கென்னு ஒரு பொருள் இருக்கிறது. அலிஃபுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அர்த்தம் இல்லை, லாமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அர்த்தம் இல்லை, மீமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அர்த்தம் இல்லை. ஆனால் அதற்கென்னு ஒரு பொருள் இருக்கு, ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட சவாலை முன்வைப்பதற்காக அல்லாஹ் இப்படியான ஒரு எழுத்து முறையை அந்த காலத்தில் இருந்த அரபியர்களிடத்துல இருந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் கையாண்டு இந்த குர்ஆனை இறக்கி அருளி இருக்கிறான்.